அளிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் என்றும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவோடு தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 15, 17 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாள்களில் வானங்கள் எரிந்தொழிந்து பஞ்சபூதங்கள் வெதுங்கி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையையும் மீட்பும் என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையிலிருந்து விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே
நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை திருவார்த்தைகள் 13 17 முடிய. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கொடுங்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று உலகிலே இருக்கின்ற மிக பெரிய போக்கு என்னவென்றால், 2 எதிரிகள் ஒன்று சேருவார்கள். எதற்காக இந்த இருவரும் ஒன்று சேருகின்றார்கள் என்றால், இவர்கள் இருவருக்கும் ஒரு பொதுவான எதிரி ஒருவர் இருப்பார். ஆகவே அவரை அழிப்பதற்காக இந்த இருவரும் ஒன்று சேருவார்கள். இது உலக தந்திரமாக இன்று அமைந்திருக்கிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம், பரிசேயர்கள் ஏரோதியர்களை இயேசுவிடம் அனுப்புகின்றார்கள். நம் அனைவருக்கும் தெரியும் பரிசேயர்கள் எத்தகைய மனதோடு செயல்படுகின்றவர்கள் என்று. யூத சட்டங்களை காக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை மட்டுமே கொண்டிருக்கின்றவர்கள். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக ரோமையர்களினுடைய கோட்பாட்டையும் ரோமை ஆட்சியையும் எதிர்த்து நிற்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள். அதே நேரத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருந்த யூதா மக்கபி போன்று ஒரு புதிய யூதா மக்கபி எப்போது தோன்றுவார்
எப்போது இந்த ரோமியர்களை விரட்டுவார் என்கின்ற நினைப்பிலே இருந்தவர்கள் இந்த பரிசேயர்கள். ஆகவே இந்த பரிசேயர்களுக்கு மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். ஆகவே அவரை ஒழிக்க ஏரோதியர்களை அங்கே அனுப்புகிறார்கள். யார் இந்த ஏரோதியர்கள்? ஏரோது அரசனுடைய அவரை என்றுமே நம்புகின்றவர்களாக இருந்தவர்கள், ஏரோதின் ஆதரவாளர்கள் தான் இந்த ஏரோதியர்கள். அதே நேரத்தில் ரோமை படைகளோடு கைகோர்த்து என்றுமே நடந்து கொண்டிருக்கின்றவர்களாக இந்த பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இவர்கள் ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் எதிரிதான். ஆனால் இந்த இருவருக்கும் பொதுவான எதிரி யாரு? இயேசு. ஆகவே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது இயேசுவை ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டுவதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய பின்புலமாக நமக்கு அறியப்படுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இரண்டாவது உலகப் போரை நிச்சயமாக இங்கிருக்கின்ற அநேகர் அறிந்திருப்பார்கள். அந்த இரண்டாம் உலகப் போரில் என்ன நடந்தது நம் அனைவருக்கும் தெரியும். இரண்டாவது உலகப் போரிலே அமெரிக்க நாடும் பிரிட்டனும் கைகோர்த்து நின்றார்கள். ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த இருவரும் தங்களுடைய எதிரியாக இருந்த ரஷ்யாவோடு அவர்கள் கைகோர்க்கின்றார்கள். அமெரிக்காவும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய எதிரி ரஷ்யா. இருந்தாலும் இவர்கள் 3 பேர் ஒன்று சேருகிறார்கள். எதற்காக? ஜெர்மனியிலே ஹிட்லரை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். ஆகவே இந்த 2 எதிரிகளாக இருந்தாலும் சுமூகமான உறவை கொண்டு இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கடைசியாக அந்த ஹிட்லரை தூக்கி எரிகின்றார்கள். அதன் பிறகு மீண்டும் 2 பேரும் எதிரிகளாக தான் இன்றும் இருக்கின்றார்கள், எதிரியாக இருந்தார்கள். ஆகவே இது உலக ரீதியிலே இரண்டாவது உலகப் போரிலே நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்ததாக இன்று நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அரசியல் இன்று எவ்வாறாக இருக்கிறது? தேர்தல் களம் எவ்வாறாக இருக்கிறது? 2 கட்சிகள் எதிரிகளாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த 2 கட்சிகளுக்கும் பொதுவான எதிரியை எதிர்கொள்வது, அழிப்பது, இது நம்முடைய நாட்டிலும் எல்லா இடங்களிலும் நடக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே 2 எதிரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு எதிரியை அழிப்பது, அதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இது மனிதர்களுக்கு மட்டும்தானா என்றால் நிச்சயமாக மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக விலங்குகளுக்கும் இது பொருத்தமாக இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக கடலிலே வாழுகின்ற சுறா மீன்களை பற்றி நாம் அறிகின்றோம். இந்த சுறா மீன்களை அழிக்கின்ற ஒரு வகை ஒட்டுண்ணி, பாராசைட் என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த ஒட்டுண்ணியாக இருக்கின்ற ஒரு வகை மீனானது இந்த சுறா மீனோடு ஒன்றித்து அதன் மீது அமர்ந்து கொண்டு அது ஒரு ஒட்டுண்ணியாக அந்த சுறா மீனுடைய இரத்தத்தை உறிஞ்சி கொண்டே இருக்கும். காலப்போக்கிலே அந்த சுறா மீன் அழியக்கூடிய ஒரு நிர்பந்தத்தையும் இந்த ஒட்டுண்ணியானது செயல்படுத்தும் என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே இவ்வாறாக இருக்கின்ற தருணத்திலே அந்த சுறா மீனினுடைய எதிரியாக இந்த ஒட்டுண்ணி இருக்கிறது. அதற்கு மேலாக இன்னொரு எதிரி இருக்கிறார் அந்த சுறா மீன்களுக்கு. அந்த எதிரி தான் ஆங்கிலத்திலே பைலட் ஃபிஷ் என்று சொல்லுகிறோம். ஒரு சிறிய மீன்களுடைய கூட்டம். இந்த சிறிய மீன்களுடைய கூட்டம் என்ன செய்யும் என்றால், இந்த சுறா மீனை சுற்றி கொண்டே இருக்கும் கூட்டம். எதற்காக என்றால், இந்த சுறா மீன்கள் உண்ணுகின்ற அந்த உணவை பிடுங்கி கொண்டு அந்த எல்லா மீன்களும் உண்பதற்காக அந்த சுறா மீன்களிடமிருந்து அதை பெற்று அது சுரண்டி செல்லுகின்ற மீன்களாகவே இந்த பைலட் ஃபிஷ் என்கின்ற அந்த சிறிய மீன்கள் இந்த சுறா மீன்களுக்கு எதிரி தான். ஆனாலும் சுறா மீன் அதை எதுவுமே செய்யாது. ஏனென்றால் இந்த சிறிய மீன்கள் பைலட் ஃபிஷ் என்ன செய்யும் என்றால், அந்த சுறா மீன்களுடைய உணவை மட்டுமல்ல, மாறாக அந்த சுறா மீனுக்கு மேலே ஒட்டுண்ணியாக இருக்கின்ற அந்த சிறிய ரக மீனையும் அந்த அனைத்து மீன்களையும் சேர்ந்து அந்த மீனையும் அது வேட்டையாடும். ஆகவே அதையும் அது பாதுகாத்து கொள்ளுகிறது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு பாதுகாப்பிற்காக பல நேரத்திலே 2 எதிரிகள் ஒன்று சேருவதை தான் இந்த நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம்.
ஆனால் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு முன்மதியோடு பதில் தருகின்றார். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஆம் நீங்கள் வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தால் மக்கள் அனைவரும் நினைத்திருப்பார்கள், இவர் ரோமையர்களுக்கு இவர் இங்கே சான்று பகர்கின்றார், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்று ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டிருப்பார்கள். அதுவே கடவுளுக்கு மட்டுமே நீங்கள் கடவுளுக்கு உரியதை மட்டுமே செலுத்துங்கள் என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக ரோமை படை வீரர்கள் ஆண்டவர் இயேசுவை கைது செய்திருப்பார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நடு வழியை தேர்ந்து கொள்ளுகிறார். இட் டேக்ஸ் அப் த மிடில் பாத் என்று சொல்லுகிறோம். ஆகவே அதன் வழியாக அவருடைய முன்மதியையும் அந்த ஏரோதியர்கள் வியப்படைந்து பார்ப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக 3 படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவதாக, கடவுள் மிகவும் வலுவானவர். ஆகவே கடவுள் நினைத்தால் எல்லா அரசுகளையும் தரைமட்டமாக்குவார். எல்லா அரசுகளையும் அவர் தவிடுபடியாக்குவார். மாற்றக்கூடிய வல்லமை இந்த கடவுளுக்கு என்றும் உள்ளது என்பதை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக எவ்வாறாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு உள்ளத்தோடும் நீ கடவுளை அன்பு செய் என்று அவர் பணிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதுதான் முதன்மையான கட்டளை என்கின்றார். ஆக அவ்வாறாக இருக்க ஏன் சீசருக்கு உரியதை சீசருக்கு கொடுங்கள் என்று ஏன் சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் நம்மால் தனிச்சையாக செயல்பட முடியாது. ஆகவே நாம் அனைவரும் கடவுளை வழிபடுகின்றவர்களாக இருந்தாலும், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்ந்தாலும், இந்த அரசியல் அமைப்பு, அதே நேரத்திலே இந்த ஆட்சியாளர்கள், இவர்களும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆகவே அவர்களும் தக்க நேரத்திலே நன்மைகளை செய்யக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுக்கும் பணிந்து நீங்கள் இவ்வுலகிலே நம்பிக்கையோடு கடவுளிடம் நீங்கள் என்றுமே இருக்க வேண்டும் என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே உலகோடு ஒத்து போக வேண்டும். அதே நேரத்திலே அரசியல் அமைப்புகளுக்கும் பல நேரங்களிலே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டு, அதே நேரத்திலே எங்கே நீதியும், அதே நேரத்திலே எங்கே ஏழை எளியவர்கள் நசுக்கப்படுகின்றார்களோ அங்கே குரல் கொடுக்கின்றவர்களாகவும் நாம் என்றுமே இறைவாக்கினர்களாக வாழவும் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கடவுளையும் நாம் அன்பு செய்வோம், கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம். அதே நேரத்திலே நம்மோடு இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது நாம் உண்மையான குடிமக்களாக என்றுமே இருக்கின்றோம். இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் என்றும் வாழ்வோம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால், என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன்.
என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளோடு வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை என்றும் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டுக் கொண்டீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இரத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆரோக்கிய அன்னையின் ஆசிரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.